2026 அவர்கள் தோல்வி அடைவது நிச்சயம். என்னோட 27ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் துணை முதல்வர் உதயநிதியை கலாய்த்துள்ளார். 2026 அவர்கள் தோல்வி அடைவது நிச்சயம். என்னோட 27ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறதா. பாட்டெல்லாம் வேற போட்டிருக்காங்க. இளைய தலைவர் வருகிறார். இந்த வாரிசு அரசியலுக்கு 2026 முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லை என்றால் பாட்டா பாடி நம்ம பாடா படுத்துவாங்க, அவங்க பாட்டா பாடிக்கிட்டு இருப்பாங்க திமுக. அதான் நடக்க போகுது. அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பாடத்திட்டத்தை ஒழுங்கா நடத்துறாரோ இல்லையா, பாட்டு பாடுறத ஒழுங்கா நடத்திருக்கிறார் உதயநிதிக்காக. அதனால நிதி கொடுக்கலன்னு பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 11 லட்சம் கோடி மத்திய அரசிடமிருந்து தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அடிப்படை கட்டமைப்பு முதற்கொண்டு. அதனால இன்று மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு SIR முதல் படி. அதற்கு பின்பு நாம் எல்லாம் படிப்படியாக நம் வெற்றி எழுதப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அதிமுக நீக்கப்பட்ட செங்கோட்டையும் விரைவில் தாவேக்க அணிய போவதாக கூறுறாங்க. இது கொங்கு பகுதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வாக்கு சதவீதம் என்பது NDA கூட்டணிக்கு கிடைக்காத கருத்தை தெரிவிக்கிறாங்க. எப்படி பார்க்கணும்? இப்ப என்ன ஒரு முடிவு பண்ணாரான்னு தெரியாது. அதுக்குள்ள கொங்குக்கு போய் அங்க வாக்கு சதவீதம் சரிவு வரைக்கும் நீங்க போயிட்டீங்க. இன்னைக்கு ஸ்டாலினோட ரோட் ஷோ எவ்வளவு சரிஞ்சிருந்ததுன்னு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். அதனால திமுகவோட வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது. இன்னொன்னு செங்கோட்டையனை பற்றி என்கிட்ட கேட்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.